என்ன? கூப்பிடுறாங்க. உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கியா? என் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு உள்ள வந்து இப்ப என் கல்யாணத்துக்கு விழுந்து விழுந்து வேலை பார்க்குற பத்தியா? இதுக்கு தான் சவால் விடுறதுக்கு முன்னாடி நம்மளால என்ன முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு விடணும். இன்னும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். அவ எனக்கு ஒய்ஃப் ஆக போறா. ஜீவா, நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற ஃபீலை விட உன்னை ஜெயிச்சிட்டோங்கிற ஃபீல் இருக்கு இல்லையா, அப்படியே செம்மையா இருக்கு. இதுக்கு மேல நீ அந்த கடவுளே சாட்சியை கூட்டு வந்தாலும் என்னை பத்தி மீனாட்சி கிட்ட நீ எதையும் சொல்ல முடியாது. ஓ பிளான் எல்லாமே ஃப்ளாப்பு. என் பிளான் தான் இன்னைக்கு ஜெயிக்க போகுது. இதுக்கு மேலையும் உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நீ என்ன பண்ற, ஓரமா நின்று கல்யாணத்தை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிரு. ஓகே? என் கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை தோழனே, வாங்க போலாம். போங்க 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 போங்க. கதவு திறங்க, கதவு திறங்க. ப்ளீஸ் ஓபன் த டோர். சொல்லுங்க மேடம். இந்த கல்யாணத்தை நிறுத்துற ஐடியால தான் இன்னும் இருக்கல்ல? ஆரம்பத்துல நீ சொன்னதை கேட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நானே இப்போ ஒரு குழப்பத்துல இருக்கேன். இங்க நடக்கிற எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா சடங்குலையும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது. அந்த பையன் ஆதி முகத்துல இருக்கிற சந்தோஷம் மீனாட்சி முகத்துல இல்ல. ஆதி உன்கிட்ட பேசினதையும் நான் கேட்டேன். அவன் உன்னை ஜெயிக்கிறதுல தான் ரொம்ப பெருமைப்படுறான். இங்க என்னதான் நடக்குது? நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? மேடம், உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்தை வச்சுட்டு நான் குமரிட்டு இருக்கேன் மேடம். நான் சொல்றத யாரும் கேட்கவும் தயாரா இல்ல. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கிற முதல் ஆள் நீங்க தான். மீனாட்சிய நீ லவ் பண்றது உண்மைதானா? உண்மைதான் மேடம். ஆனா நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நினைக்கிறதுக்கு காரணம் அது இல்ல. நான் சத்தியமா சொல்றேன் மேடம், மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஒரு நல்லவனா இருந்தா, அவ எனக்கு கிடைக்கலன்ற வேதனை இருந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பேன். அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதை இன்னொருத்தனால செய்ய முடிஞ்சா அதுல எனக்கு நிம்மதிதான். ஆனா இந்த ஆதி நல்லவனே இல்ல மேடம். அவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எந்த பொண்ணுமே மாட்டிக்கூடாது மேடம். மேடம், அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். நிறைய பொண்ணுங்க லைஃப் அவன் கெடுத்திருக்கான் மேடம். அந்த ஆதி கூட கல்யாணம் நடந்துடக்கூடாதுதான் மேடம் நான் நினைப்பேன். சரி, இதெல்லாம் நீ மீனாட்சி கிட்ட சொன்னியா? அவதான் கேட்கிற நிலைமையில இல்லையே மேடம். அந்த ஆதி அந்த அளவுக்கு போய் சொல்லி அவளை ஏமாத்தி வச்சிருக்கான். என்னை பத்தி தப்பான ஒரு பிம்பத்தை அவகிட்ட கிரியேட் பண்ணிட்டான். அவ கண்ணுக்கு இப்போ நான் தான் தப்பானவன தெரிகிறேன். மேடம், நீங்க கூட சொன்னீங்கல்ல, ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலனா கூட அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல்னு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மேடம். அவ என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, ஆனா அவ நல்லா இருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும். அது மட்டும்தான் இப்போ எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஆதி அவ லைஃபையே அழிச்சிருவான் மேடம். சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படக்கூடாது. அவ வாழ்க்கையை காப்பாத்தான் நான் போராடுறேன். போராடி
தோத்து நிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காம் டவுன். அழாத. நீ சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஜீவா. ஆனா அந்த ஆதி மீனாட்சிக்கு சரியானவன் இல்லைன்னு எனக்கு தோணுது. எவன் ஒருத்தன் தான் விரும்பின பொண்ணுக்காக கண்ணீர் சிந்துறானோ அவன் கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பான்னு நான் நம்புறேன். இப்ப கூட நான் உன்னை நம்பல, ஆனா உன் கண்ணீரை நம்புறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இத தடுக்க நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கு மேல என்ன மேடம் பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. மீனாட்சி நான் சொல்றத புரிஞ்சுக்கல. ஆ, கடைசியா ஒரு தடவை மீனாட்சி கிட்ட பேசி பாரு. இன்னும் டைம் இருக்கு. அவ மனச மாத்த முடியுமான்னு பாரு. அதுவும் நடக்கலனா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். ம்? சரி மேடம். தேங்க்ஸ். ம். மீனாட்சி, ஏய், என்ன வேணும் உனக்கு? மீனாட்சி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என்கிட்ட பேச என்ன இருக்கு? முதல்ல போ இங்க இருந்து. மீனாட்சி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றத கேளு. அந்த ஆதி நல்லவன் இல்ல. அவனை நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. திரும்ப ஆரம்பிச்சிட்டல்ல? மீனாட்சி. எனக்கு நீ இந்த மண்டபத்துக்கு வரும்போதே தெரியும் இந்த நினைப்போட தான் இங்க சுத்திட்டு இருக்கேன்னு. மீனாட்சி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேள. அந்த ஆதி நிறைய தப்பு பண்ணிருக்கான். அவனால நிறைய பொண்ணுங்க லைஃப் போயிருக்கு. என்ன புதுசா ஒரு கதையை யோசிச்சுட்டு வந்திருக்கியா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் அந்த புவனா. புவனாவா? உன் கூட ஹாஸ்டல் ரூம்ல ஒரு பொண்ணு தங்கியிருந்தாங்கல்ல, அவங்க ஒருத்தனுக்கு பயந்து தான் அங்க வந்து தங்கினாங்க. அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஆதிக்கு பயந்துதான். என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க?